16ஆம் பாசுரம். நாயகனாய் நின்ற புகுமுகம். முற்பட எழுந்து உணர்ந்தவர்கள் உறங்குகிறவர்களை எழுப்ப எல்லாரும் கூடி வந்து திருநந்தகோபர் திருமாளிகையிலே சென்று கோயில் காப்பவனையும் திருவாயில் காப்பவனையும் அனுமதி வேண்டுகிறார்கள். செய்யாதன செய்யோம் என்று நோன்புக்கு உறுதிப்படுத்தினபடியே செயல்பட வேணுமே. ததியரை முன்னிட்டு பற்றாத போது இடர்படும். இத்தனை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுவனே என்னும் பெரியாழ்வார் திருமகளிரே இவள். இங்கு நோன்புக்கு வந்து எழுப்புங்கோள் என்று சொல்லி போந்த கிருஷ்ணனை எழுப்ப அவன் பேரைச் சொல்லி கூப்பிட வேண்டியிருக்க இவர்களை அழைத்த காரணம் எண்ணில் நந்தகோபருடைய கோயில் என்பதால் திருவாசலிலே புகும் மேலையாரை வணங்கி தொழுது வழிவிடுவர். வாயில் காப்போர் தொக்கு பல்லாண்டிசைத்து கவரி செய்யும் ஏழையர் அவர் தம்மை வணங்கிச் செல்வர். உத்தரவு வந்து நைச்சிய சுபாவத்தாலே. பாடல். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயச்சிறுமியர் ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலகப் பாடுவான் வாயாள் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கியேலோரெம்பாவாய் அரைப்பறை மாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் நீ நேய நிலை கதவம் நீக்கு. விளக்கப்பொருள். இவர்கள் சனக சனந்த சனாதியர் அன்றே, ஆயர் சிறுமியர் அல்லவோ? மாயனாகிற கிருஷ்ணன் எங்களை வரச் சொல்லி வைத்து வந்தோம், நீங்கள் தலையிடாதே கொள்ளுங்கோள் என்று வேண்டுகிறார்கள். இவர்கள் நந்தகோபரின் உத்தரவு உண்டோ என்று கேட்பவர்கள் ஆகையாலே அவரோ இவர்கள் கழகமிடுவதை விரும்பாதவராயிற்றே. திருநந்தகோபருடைய திருமாளிகைக்கு காவலனே, ஒளி தோன்றும் தோரணவாசல் காவலரே, நாயகன் திருநந்தகோபரைச் சொல்லிற்று. இவர்களால் பெற விரும்பப்படுபவன் அன்றோ கிருஷ்ணன், அன்றோ நாயகன் இவர்கட்கு. ஆக கிருஷ்ணனே நாயகன் என்றபடி பிரதான தலைவன் கிருஷ்ணன், துவாரகா தலைவன், வழி நந்தகோபர். கிருஷ்ணன் கோயில் எண்ணாதே நந்தகோபனுடைய கோயில் என்பான் என். நாங்கள் திருவடி பணிந்து தொழுமவன் பரதந்திரன், இசைவாரோடு கலந்து பரிமாறவே இங்கு வந்து அவதரித்தது. பரமபதத்திலும் தான் பரதந்திரனாய் அவர்கள் இட்ட வழக்காக இருப்பது. அடியார் நிலாகின்ற வைகுந்தமோ என்னும்படி சிறு பெண்கள் ஆகையாலே பேரிட்டு அடையாமல் தொழிலை இட்டுச் சொல்லுகிறார்கள். இன்னது பிடிப்பான் என்னுமா போலே கோயில் காப்பவனும் உகக்கும்படியாகவே சொல்லுகிறார்கள். ஆகவும் ஆம். அவன் கண்ணாலே போங்கோள் என்று சொல்ல திருவாசல் காப்பவனிடம் வந்து வேண்டுகிறார்கள். கோயில் காப்பான் என்று அங்குத்தைக்கும் நிர்வாகனாய் அவனே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பவன் ஆகவும் ஆகலாம்.
நிலத்துக்கு அதிபதி கோயில் காப்பான் என்றும் திருவாசல் காப்பான் என்றும் வேறு ஒருவரை சொல்லிற்று ஆகவும் ஆம். ஆர் தடை பண்ணுகிறார்களோ என்று பயப்பட்டு எல்லார் கால்களிலும் விழுகிறார்கள். விரும்புபவர் அடியவர் காப்புக்கு கொடிகட்டி தோரணமும் நாட்டி வைத்தாற்போல பெண்கள் தடுமாற்றம் தீர முகம் காட்டுகைக்காகவன்றோ உன்னை இங்கு வைத்தது. பொன்னியலும் மாடக் கவாடம் கடந்து புக்கு என்னுமா போலே புகுவாரை தன் அழகாலே கால்கட்டும் கதவினுடைய தாழ் திறவாய். திருவாசலுக்குள் புகுவாரை கால் கட்டும் கதவு. கிருஷ்ணன் புக்காரை புறப்படாதபடி கார்கட்டும் தன் அழகாலே. தாழ் திறவாய் என்றவாறே பயமுள்ள தேசத்திலே நடுராத்திரியிலே வந்து நிற்க திறக்க அழைக்கிற நீங்கள் யார் என்ன? பயத்தை போக்குமவன் இருக்குமிடத்தில் பயம் என்ன? காலம் கலிக்கு தோல் தீண்டியானதாய் துவாபர யுகம் முடிவாய் தமப்பனார் பசுநிறை மேய்ப்பவர் இவர்கள் சிறு பிள்ளைகள். அதற்கு மேலே தீம்பர் ஊர் இடைச்சேரி கம்சன் பகைவன் எழும் பூண்டுகள் எல்லாம் அசுரப் பூண்டுகள். பயம் கெட்டிருக்கலாமோ என்ன? பெண்களுக்கு பயப்பட வேணுமோ என்ன? நாங்கள் ஆயர் சிறுமியர் இவனுக்கு என் வருகிறதோ என்ற வயிறு பிடிக்கும் இடைக்குலத்தில் பிறந்தவர்கள் அன்றோ என்ன? பூதனைக்கு பின்பு இடைச்சிகளுக்கு அன்றோ பயப்பட வேண்டியிருக்கிறது என்று கிருத்திரீமம் வஞ்சம் அறியாத சிறு பெண்கள் என்ன? வார்த்தையிலே அறியலாம் வந்த காரியத்தை சொல்லுங்கோள் என்ன? நோன்பிற்கு உரிய சாதனமாகிற அருள் வேண்டி வந்தோம். அதுவாகில் திருப்பள்ளி உணர்ந்தால் விண்ணப்பம் செய்கிறோம். அவ்வளவும் நில்லுங்கோள் என்ன? நீ இன்று தடை செய்ய வேண்டாதபடிக்கு நென்னேற்றே சொல்லிப் போந்தான். அதி ஆச்சரித செயல்களைக் காட்டியும் தாழ நின்றும் தான் அதிசுந்தர நிற வடிவு காட்டி விட ஒண்ணாதபடிக்கு வடிவழகும் காட்டி அலர்ந்தாற்போலே வார்த்தை சொல்லுகிற போதை இஷ்டப்பிரகாசம் என்னவுமாம். உன் காலை பிடிக்கிற இன்று போலேயோ அவன் காலை பிடிக்க இருந்த நென்னேற்றும் ஒரு நாளே என்கிறார்கள். ஓலக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னான் ஆகில் மெய்யாக வேணுமோ என்ன? ஒருத்திக்கு திரௌபதிக்கு சொன்ன வார்த்தை அவள் விஷயத்திலே பழுதாய்த்தாகில் அன்றோ இவ்வார்த்தையும் பழுதாவது என்ன? சொன்னான் என்றாகிலும் நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்த்து வருபவர்களாகிற்றே என்ன? பறை என்கிற பிரதிபலன் எதிர்பாராத ஒன்று. அவனை அண்டுவதற்கு தேவையான ஒரு சாக்கு, ஒரு வியாஜம். நாங்கள் தூயர்கள், பிரதிபலன் கருதாதவர்கள். அவனுக்கு மங்களாசாசனம் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுமது ஒழிய எங்களுக்கு ஒன்றும் அன்றிக்கே இருப்பவர்கள். அவன் செய்வதை நாங்கள் செய்தோம். நீங்கள் பிரதிபலன் விரும்பாதவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? துயிலெழப் பாடுவான் திருப்பள்ளி உணர்த்த வந்தோம். நாங்கள் அவன் துயிலுக்கும் எழுதலுக்கும் இடைநின்ற நிலையிலே துயிலிடை நிலை அவனை படுக்கையிலே கண்டு ரசிக்க வந்தோம். அப்படியென்றாகில் திறக்கிறேன் நில்லுங்கோள் என்ன? எங்களை முற்பட நோன்புக்கு முன்னதான பிரதமம் முதலில் தடை சொல்லாதே, விக்னம் செய்யாதே, சொல்லாதே ஒழிய வேணும். மனத்தில் தடை நினைத்தாலும் சொல்லாது ஒழிய வேணும். வாயால் முன்னம் மாற்றாதே. உன் கையது கிடாய் இவர்களுக்கு அவன் கையது இரே வானாள் என்றவர் தாமே. அம்மா என்று மனம் கசியும்படி பச்சையிடுகிறார்கள். உள் இருக்கிறவனோ நாதன் நீ அல்லையோ என்ன? தாளை நீக்கி கதவை தள்ளிக்கொண்டு புகுங்கோள் என்ன? அது உன்னிலும் நேசமான கதவு, எங்களால் தள்ளப் போகாது, நீயே திறக்க வேணும் என்கிறார்கள். சேதனன் அசேதனன் என்ற குணம் இன்றிக்கே இவ்வூரில் எல்லாரும் அனுகூலராக கிருஷ்ணனுக்கு இருக்கிறபடி கம்சன் படை வீட்டில் எல்லாரும் பகைவராய் இருப்பது போல செறிந்திருக்கிற கதவு கிருஷ்ணன் மனம் சொல்லாமல் நீங்காத கதவு. எனவே நீயே வந்து நீக்க வேணும்.
நாயகன் நந்தகோபன் கோயில் வாசல் காப்பவனே, மணிவண்ணன் முன்னமே எமக்கு பறை வரம் தந்தான். ஏல் ஓர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று விண்ணப்பித்துச் சமர்ப்பிக்கிறார்கள்.